இந்த லெந்து நாட்களிலும் உங்கள் மத்தியில் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வசனம் 25 தொடங்கி 37 வரை உங்கள் மத்தியில் பேச வாய்ப்பு கொடுத்த போதகருக்கும் அடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். இந்த லூக்கா எழுதிய பகுதியில் என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ அறிந்து கொள்ளலாம். பல சத்தியங்கள் இந்த பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30 பார்க்கும்போது இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகையில் அகப்பட்டதும் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுள்ளாய் விட்டு போனது கதையை பற்றி இங்கே அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னவென்றால், இந்த நியாயாஸ்வரி இயேசுவை சோதிக்கவும் தொடர்ந்து அவன் ஒரு நீதிமான் என்பதையும் அவரிடம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய ஆவலாய் காணப்பட்டது. ஆகவே இயேசுவனவர் இந்த மனிதனை குறித்து ஏன் இந்த பகுதியில் கொண்டு வந்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள நாம் இந்த பகுதியை ஆழ வாசிக்க வேண்டும். ஆகவே இந்த மனிதன் எருசலேமிலிருந்து ஜெரிகோ கடந்து செல்லும் போது கூட நாம் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், கல்லர் கையில் அகப்படுகிறான். அவர்கள் அவனை வஸ்திரங்களின் உரிந்து கொண்டு காயப்படுத்தி மேலும் அவனை குற்றுயிராய் விட்டு செல்கிறார். சரிங்களா? ஆகவே இந்த பகுதியில் பார்க்கும்போது கூட அவ்வழியை தற்செயலாக வந்த ஆசாரியன் ஒருவன் அவன் என்ன செய்கின்றான் என்றால், அவனை கண்டு அப்பக்கமாய் திரும்பி செல்கிறான். சரிங்களா? அவன் எதுவும் உதவி செய்யல. ஆகவே இது நமக்கு ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. சிறிது நேரத்துக்கு பின்பு ஒரு லேவியன் அந்த பகுதிக்கு வந்தான். அவனும் அதே போல அவனை கண்டு குற்றுயிராய் விட்டுவிட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். சரிங்களா? ஆகவே லேவியன் என்பவன் தேவனை அறிந்தவன், தேவனுக்கு உபதேசம் பண்ணி ஊழியங்களில் செய்கிறவன். அவனும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் விட்டு செல்வதை காண்கிறோம். மூன்றாவதாக வந்த சமாரியன் ஒருவன் அவன் என்ன செய்கிறான் என்றால், அவனை கண்டு மனதுருகி அவனை எண்ணெயினாலும் திராட்சையினாலும் அவனுக்கு கட்டுகளை போட்டு அடுத்து அவன் வாகனத்தில் ஏற்றி அவன் தங்கியிருக்கும் அந்த சத்திரத்துக்கு கொண்டு செல்கிறான். அங்கே கொண்டு சென்று அவனை பராமரிக்கிறான். மறுநாள் அவன் அங்கிருந்து கடந்து செல்லும் போது கூட அந்த சத்திரக்காரனிடம் 2 பணத்தை கொடுத்து, இவனுக்கு வேண்டிய காரியங்களை நீ செய், மீண்டும் வரும்போது ஏதும் அதிகமாய் தேவைப்பட்டால் நான் மீண்டும் உனக்கு செலவு பண்ணுவேன் என்று சொல்லி கடந்து செல்கிறான். ஆகவே இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சமாரியன் இயேசுவை குறித்து காண்கிறது. ஆகவே அவர் கேட்கிறார், அந்த நியாயஸ்திரியிடம் கேட்கிறார். ஓகே, அவனுக்கு பிறன் யார் என்று அந்த மனிதனிடம் கேட்கும் போது கூட அந்த நியாயஸ்திரி சமாரியன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லி முடிக்கின்றார். ஆகவே இந்த பகுதி நமக்கு ஒரு முக்கியமான பகுதியாய் காணப்படுகிறது. ஆகவே கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. இந்த பகுதியில் கர்த்தாவே நீர் எங்கள் கற்றுக் கொடுக்க பாடங்களை கர்த்தாவே நீர் எங்கள் போதியும் பரிசுத்த ஆவியினர் கொண்டு எங்களை நீர் வழி நடத்த போதுக்காக நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசு நலம் அமைச்சுக்கிறோம். ஆமென்.